நேரம் தானியங்களே எடுத்துட்டு வரீங்க. எனக்கு இனிப்பான பழங்கள் சாப்பிடணும்னு தோணுதுமா. சரிடா தங்கம், கண்டிப்பா அம்மா இன்னைக்கு இனிப்பான பழங்களை உனக்காக எடுத்துட்டு வரேன். பிறகு அங்கிருந்து பழங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. காட்டோட நடுப்பகுதியில ஒரு வாழை மரம் இருக்கிறத அது பார்த்தது. உடனே அந்த பழத்துக்கு பக்கத்துல போணுச்சு. இது எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்குள்ள இருந்த கபூதர் பார்த்துட்டு இருந்தான். என்ன இது? இந்த குருவி நம்மளோட வாழை மரத்துக்கு வந்திருக்கு, பழங்களை தான் சாப்பிட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நாம சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கபூதர் பிறகு அந்த இடத்துக்கு வந்தது. என்ன மீனு, என்னோட தோட்டத்துல நீ என்ன பண்ற? அண்ணா, எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு. என் குழந்தைங்களும் 2 நாளா எந்த பழங்களுமே சாப்பிடாம இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் என்னை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிங்கண்ணா. என்ன மீனு, இப்படி எல்லாம் கெஞ்சி பேசுற? இங்க பாரு மீனு, இந்த மரம் என்னோடது கிடையாது. இந்த மரத்துக்கு நான் காவல் மட்டும்தான் காக்குறேன். இந்த மரத்தோட சொந்தக்காரரு இந்த கழுகு ராஜா தான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரு உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டு போட்டுருவாரு. என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? தயவு செஞ்சு ஒரு பழத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. மீனு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரிண்ணா, என்னால கழுகெல்லாம் எதிர்த்து சண்டை போட முடியாது. என் குழந்தைங்களுக்கு வேற எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு நான் தேடி பார்க்குறேன். மீனுக்குருவி அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச தூரம் வந்த மீனுக்குருவி அங்க இருக்கிற நெல் வயலை பார்த்தது. அதுல இருந்து சில தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. என்னம்மா, இன்னைக்கும் நெல்மணிகளை கொண்டுட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நாங்க இனிப்பான பழங்கள் தானே கேட்டேன். அம்மா இனிப்பான பழங்களை நிறைய பார்த்தேன். ஆனா அதை எதையுமே அந்த பறவைங்க என்ன எடுத்துட்டு போக அனுமதிக்கல. என்ன பழம் சாப்பிட தகுதி இல்லைன்னு சொல்லி பறவைங்க எல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க. நம்மளோட மதிப்பு புரியாத இடத்துல நாம இருக்கிறது ரொம்பவே தப்பு. ஆமா லக்கி, நான் கூட வர வழியெல்லாம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தேன். பேசாம நம்ம இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம். பிறகு அங்கிருந்து வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா மீனுக்குருவி சுந்தரவன காட்டை பார்த்தா. அங்க இருக்கிற ஒரு குகையில அவ வாழ ஆரம்பிச்சா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்தது. கொஞ்ச நாள்லயே சோலைவன காட்டுல கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. அதனால பறவைங்க எல்லாம் ரொம்பவே குளிரில் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன இந்த பனி இருக்க இருக்க ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு பனி பொழிஞ்சா நாம எங்கன்னு போய் உணவு எடுக்க முடியும்? ராணிக்காகம் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. பிறகு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னோட பசியை போக்குறதுக்காக கூட்டுல இருந்து வெளியில வந்தது. எங்க தேடியும் அதுக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கல. பிறகு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா ராணிக்காகத்தோட கண்ணுல ஒரு ஆப்பிள் பழம் பட்டுச்சு. உடனே அது பக்கத்துல அது பறந்து போணுச்சு. அதை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அந்த நேரம்னு பார்த்து அங்க அந்த கபூதர் வந்தது. என்ன நினைச்சிட்டு இந்த பழத்தை நீ சாப்பிட வந்திருக்க? இது என்னோட பழம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஒழுங்கு மரியாதையா என்ன இது சாப்பிட விடு, இல்லைன்னா நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அப்படின்னு சொல்லி பறவைங்க 2 பேரும் ரொம்ப கடுமையா வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு மிட்டுக்கிளி வந்தது. என்ன நண்பர்களா, உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சு? இந்த கடுமையான குளிர்ல உட்காந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீயே கேளு மிட்டு, இந்த பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்படின்னா இது எனக்கு தானே சொந்தம். கபூதர் என்னன்னா நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால இப்போ உங்க 2 பேரோட பசியுமே தீர போறது கிடையாது. நீங்க இதை விட்டுட்டு நாம எப்படி உயிர் பிழைச்சு வாழ்றதுன்னு யோசிங்க. நாளுக்கு நாள் இந்த காட்டுல பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இதே மாதிரி போணுச்சுன்னா அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு கிடைக்காம நம்மளை நாமளே அடிச்சு சாப்பிடுற நிலைமை வந்துடும். ஒழுங்கா நம்ம உயிர் தப்பிக்கணும்னா இந்த காட்டை விட்டுட்டு வேற ஒரு காட்டுக்கு தான் நம்ம போயாகணும். நம்ம வேற காட்டுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. தாமதிக்காம வாங்க, உடனே நாம வேற ஒரு காட்டை நோக்கி போகலாம். அப்படின்னு பேசின பறவைங்க 3 பேரும் சேர்ந்து வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பறவைங்க 3 பேரும் சேர்ந்து மீனுக்குருவி இருக்கிற அந்த சுந்தரவன காட்டுக்கு வந்தாங்க. அங்க பாரு, அந்த குகையிலிருந்து ஏதோ உணவு சமைக்கிற வாசம் வருது. வாங்க, நம்ம போய் அங்க உணவு கிடைக்குதான்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் சோலைவன காட்டுல இருந்து வரோம். ரொம்ப பசியா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் உணவு கொடுங்க. அப்பதான் நாங்க உயிர் பிழைக்க முடியும். என்ன பறவைங்களா என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சுறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தான் மீனு. என்ன அங்கிருந்து உணவு கொடுக்காம தகுதி தராதர இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்துனீங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்டயே வந்து உதவி கேக்குறீங்க? என்னது, மீனுவா? ஆமா, நான் மீனுதான். அங்கிருந்து வந்தனா இந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மீனு, தயவு செஞ்சு எங்களை பழி வாங்கிடாத மீனு. எங்க உயிர் எல்லாம் இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. நாங்க சாப்பிடாம ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உணவு கொடுத்து எங்க உயிரை காப்பாத்து மீனு. அப்படின்னு சொல்லி பறவைங்க கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. நண்பர்களா, நீங்க எல்லாரும் இப்ப ராணிக்காக மாதிரி மாறிட்டு வரீங்க. நான் இத்தனை தடவை சொல்லியும் கூட உங்கள நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த மீனுவோட நெருங்கிய நண்பர்களாச்சே. என்ன மாதிரி நல்லது மட்டும்தான் செய்யணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசு இறங்குன மீனுக்குருவி பிறகு பறவைங்க 3 பேரையும் அவளோட குகைக்குள்ள கூப்பிட்டா. பிறகு மீனுக்குருவி அவகிட்ட இருக்கிற தானியங்களையும் பழங்களையும் அந்த பறவைங்களுக்கு கொடுத்தா. ரொம்பவே பனிப்பொழிவுல கஷ்டப்பட்டு வந்த பறவைங்க இலைப்பாடுறதுக்கு நெருப்பு மூட்டி அவங்கள ரொம்பவே கதகதப்பா வச்சுக்க உதவி பண்ணினா. இது எல்லாத்தையும் பார்த்து பறவைங்க ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மீனு. நான் உனக்கு சாப்பிடவே தகுதி இல்லைன்னு சொல்லி உன்னை திருத்திட்டேன். ஆனா இப்போ என்னோட உயிர் பிழைச்சது ஒன்னாலதான். இப்பதான் எனக்கு புரியுது, நாம எப்பவும் ஒரே மாதிரி நிலைமையில இருப்போம்னு சொல்லி நம்மளை விட வறுமையா இருக்கவங்கள கேவலப்படுத்த கூடாது. அப்படி கேவலப்படுத்தணும்னா அந்த கடவுள் நமக்கும் அதே நிலைமைய கூடிய சீக்கிரம் கொடுப்பாருன்னு. மீனு, என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்பவே பெரிய மனசு மீனு. அதனாலதான் நீ எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்க. இனியிலிருந்து நாங்க யாருமே யார் கூடவும் வேற்றுமைய பார்க்க மாட்டோம். எல்லாரும் சமம்னு சொல்லி வாழ பழகிறோம். அப்படின்னு சொல்லி மீனுவுக்கு நன்றி சொன்னாங்க. மீனு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து பறவைங்க எல்லாருமா சோலைவன காட்டுலையும் சுந்தரவன காட்டுலையும் பருவநிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.